செங்கோட்டையன் அதிமுகவில் இணைக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் வரும் 27ஆம் தேதி தாவக்கையில் இணைவதாக ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எந்த அளவில் உண்மை என்பது தெரியல. ஏண்டாக்கா இன்னும் அவர் அஃபிஷியலாக எதுவும் வெளியிடல. நான் இந்த கட்சியில் போய் சேர போகிறேன், இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பு மேம்படுத்த போகிறேன், இந்த எந்த ஒரு செய்தியும் அறிவிக்கலை இது வரைக்கும். ஆனால் மீடியாக்களில் நேற்றுலேருந்து பரவ ஆரம்பிச்சிடுச்சு செங்கோட்டையன் தாவக்கையில் இணைகிறாருண்டு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் ஏடிஎம்கே ஒன்றுபடவில்லை என்றால் ஒருங்கிணைப்பு குழுக்கள்லாம் சென்று தனி கட்சியாக வீரியம் எடுக்கும் என்று முடிவு சொல்லியிருக்காரு. அதுவும் பரவலாக பேசப்பட்டு வருது. அதை எந்த விதத்தில் செயல்படுத்த போகிறாங்க என்று தெரியல. இதே சூழ்நிலை நீடித்தால் செங்கோட்டையன் அவர்கள் தாவிக்கையில் இருந்தால் தாவிக்காவுக்கு அது ஒரு பக்கபலமாக அமையும். அதே சமயம் ஏடிஎம்கேக்கு அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏண்டாக்கா அவருடைய சார்ந்த சமூகமும் அவருடைய பின்னால் இருந்த கட்சி தோழர்களும் அவர் எங்கே போகிறாரோ அங்கே தான் அவங்களுடைய ஓட்டு போகும், ஏடிஎம்கேக்கு வராது. இதனால் ஏடிஎம்கே பின்னடைவு ஏற்படும், சரியை சந்திக்கும். இதனால் எடப்பாடியுடைய ஓட்டு சதவீதம் இன்னும் குறையும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதே நிலைமை நீடித்தால் தாவக்கையில் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிட்டாக்கா, செங்கோட்டையன் இணைந்த காரணத்தால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி உள்ள அவங்களுடைய குரூப் எல்லாமே தாவக்கையில் இணைவாங்க. தாவக்கை பலம் பெறும். அந்த தாவக்கை பலம் பெறுவதனால டிடிவி அவங்க கூட கூட்டணியில் சேருவார். அதே மாதிரி தேமுதிக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாமக தாவக்கையோட கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏண்டாக்கா இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து பிரிந்து சென்றவர்களை திருப்பி சேர்ப்பதில்லைன்னு ஒரு முடிவோடு இருக்காரு. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை இதோட முடிச்சுக்க மாட்டாங்களே. எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அதோட முடிச்சுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க மீண்டும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. அப்படி பார்த்தாக்கா விஜய் அவர்கள் அண்ணாவையும் ஏற்றுக்கிறாரு, எம்ஜிஆரையும் ஏற்றுக்கிறாரு, பெரியாரையும் ஏற்றுக்கிறாரு. அப்போ நம்ம எதிர்ப்பாக இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு எதிராகவும் இருக்காரு. அந்த இயக்கத்தில் போய் நம்ம சேர்றதில்ல, தப்பு இல்லைன்னு தான் ஒரு ஏடிஎம்கேல உள்ள ஒரு நிர்வாகி முடிவெடுப்பாங்க. அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் போய் சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி சேர்ந்தாக்கா அதை தொடர்ந்து டிடிவி தினகரனும் தேமுதிகவும் பாமகவும் மற்ற சிறு கட்சிகளும் தாவக்கையில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஆட்சியிலும் பங்கு பெறங்கிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைடா, தாவக்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாய்ப்பு சின்ன வச்சுங்க, இப்போ டிடிவிக்கு பங்கு கொடுப்பாரா, பாமகவுக்கு பங்கு கொடுப்பாரா, இல்லை தேமுதிகவுக்கு பங்கு கொடுப்பாரா இந்த ஒரு கேள்வி வருமே. அதில் ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். இதில் எது நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் நேற்றுலேருந்து மீடியாக்கள் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எது ஒன்றும் போயின்னு தெரில.